டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் தொடங்கி இருக்கிறது. சற்று முன் அனைத்து தலைவர்களுமே அங்கு வந்ததை தொடர்ந்து கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று திமுக சார்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், அவருடன் டி.ஆர். பாலுவும் கலந்து கொண்டிருக்கிறார். காஷ்மீர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஃபரூக் அப்துல்லா, அதே போன்று தேசியவாத கட்சியினுடைய தலைவர் சரத் பவார், சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து சஞ்சய் சிங், ராகவ் சத்தா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியானது 234 இடங்களை பிடித்துள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய வியூகங்கள் வகுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பாஜகவை இந்தியா கூட்டணி பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. அதாவது ஒரு பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு பாஜகவை தற்போது பின்னுக்கு தள்ளி இருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் இல்லாத சில கட்சிகளும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் குறித்து மதிப்பீடு செய்வது தொடர்பாகவும், தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசனை நடத்துவது தொடர்பாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாகவும் முக்கியமாக இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. அதற்காகத்தான் தற்போது மல்லிகார்ஜுன கார்கேனுடைய இல்லத்தில் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள். பல்வேறு வியூகங்கள் அமைப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் முக்கியமான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. முக்கியமாக அனைத்து கட்சிகளிலும் உள்ள தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சார்பாக மம்தா பானர்ஜிக்கு பதிலாக அபிஷேக் பானர்ஜி கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி அனைத்து கட்சிகளில் உள்ள அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. கூட்டத்துக்கு பிறகு இந்தியா கூட்டணி சார்பாக அனைவருமே செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்போது இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, என்ன ஆலோசனைகள் நடத்தப்பட்டன என்பது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.